வணக்கம், வெல்கம் டு எழில் டைரிஸ். இன்றைக்கி நான் உங்களை என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அது நம்ம ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் தான். சின்ன வயசுலேருந்து இந்த கோவில் என் வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வரும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21 கோபுரம் வியூஸ் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஸ்டெப்ஸில் வந்தோம் அப்படின்னா 21 கோபுரமும் நம்ம கிளியராக பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோபுரமும் ரொம்ப யூனிக்காக, சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். என்ன கேட்டால் எல்லோரும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸ் இது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம 21 கோபுரமும் பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. இந்த ஸ்டோன் கார்விங்ஸ் எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயே லெஃப்ட் சைடில் இருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம இப்போ கொடிமரம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கொடிமரத்துக்கிட்ட தொட்டு வணங்கிட்டு பலிபீடத்தையும் வணங்கிட்டு அடுத்து தசாவதார மண்டபம் பார்த்துட்ருக்கோம். இந்த தசாவதார மண்டபத்தில் பார்த்திங்கன்னா 10 அவதாரங்களோட சிலைகளும் வச்சுருப்பாங்க. அப்படியே லெஃப்டில் நம்ம போனோம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. இப்போ சக்கரத்தாழ்வார் சன்னதியில் தரிசனம் பண்ணிவிட்டு தாயார் சன்னதிக்கு போயிட்டு இருக்கோம். இந்த சைட் லெஃப்டில் கோவில் நந்தவனம் இருக்குது. இங்கே நிறைய பூச்செடிங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் கோவில் குதிரை இங்கே தான் இருக்கும். மார்னிங் டைமில் இந்த இடத்துல நடந்து வர்றது மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இங்கே தான் கோவில் குதிரை இருக்கும். இப்போ நம்ம தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம். தாயார் சன்னதியோட வாசலில் இங்கே பூ வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போகிறோன்னா வாங்கிட்டு போகலாம். அடுத்ததான் தாயார் சன்னதியோட நிலை கண்ணாடி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பெருமாள் தாயாரோட சேர்த்தி மண்டபம்.
வருஷத்தில் ஒரு நாள் பெருமாளும் தாயாரும் இங்கே வந்து சேர்ந்து இருப்பாங்க. அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா தரையில் இங்கே கோல்டன் கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா தாயார் சன்னதியோட தங்க கலசம் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது நரசிங்க பெருமாள் சன்னதி. இவர் வந்து மேட்டழகிய சிங்கர். இங்கே ஸ்ரீரங்கத்தில் மொத்தம் 3 சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குது. ஒன்று மேட்டழகிய சிங்கர், அடுத்து காட்டழகிய சிங்கர், அதுக்கப்புறமா ஆற்றழகிய சிங்கர் அப்படின்ட்டு. அதில் இது வந்து மேட்டழகிய சிங்கர், கோவிலுக்குள்ளேயே இருக்கிற சிங்கப்பெருமாள் இவர். அடுத்ததாக நம்ம இப்போ தாயாரோட பாதங்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம தன்வந்திரி சன்னதி பார்க்கலாம். தன்வந்திரி சன்னதியில் வந்து பெருமாளோட வைத்தியர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் இங்கே லெஃப்ட் சைடில் நம்ம கோவில் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி இருக்குது. அதுக்கப்புறம் கோதண்டராமர் சன்னதி, ஆண்டாள் கண்ணாடி அறை சேவை இதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே கருவறைக்குள்ளே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வெளியே மட்டும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நேராக மணல்வெளிக்கு வந்தாச்சு. மணல்வெளி தான் வந்து இந்த கோவில்லையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட்டு ஸ்பாட், அப்படி ஃபேவரட் ஸ்பாட்னு சொல்லுவோம். நான் குழந்தைங்க இருக்கும்போது சாமி கும்பிட வரோமோ இல்லையோ இந்த மண்ணில் விளையாடுறதுக்காகவே அடிக்கடி இங்கே வருவோம். இப்போ என்னோடய கிட்ஸுக்கும் இது ஃபேவரட் பிளேஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வெள்ளை கோபுரம் பார்த்துட்ருக்கோம், கிழக்கு கோபுரம். இது பக்கத்தில் வந்து சேஷராய மண்டபம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யானையோட சிற்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே இந்த 1000 கால் மண்டபம் இருக்குது. 1000 கால் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா 1000 தூண்கள் இருக்குது. ஏகாதசி டைமில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம பெருமாள் சன்னதி தனி விலாகாக பார்க்கலாம் இன்னொரு நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.